பதவியை அவமதிக்கும் வகையில் கிறிஸ்தவ பெண்மணி வேண்டும் என்ற உள்நோக்கத்தில் ஆளுநரை அவமதித்திருக்கிறார். அந்த பெண்மணியுடைய பட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என அர்ஜுன் சம்பத் கரூரில் பரபரப்பு பேட்டி. கரூர் மாவட்டம் மலைக்கோவிலூர் பகுதியில் இந்து மக்கள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் செயற்குழு கூட்டம் கட்சியின் நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக கட்சிக் கொடியை ஏற்றி வைத்த பின்பு சிவன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ததை தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அர்ஜுன் சம்பத் பேசுகையில், கம்பன் விழாவில் வைரமுத்து ராமனை பைத்தியக்காரன் குற்றவாளி என்று இழிவுபடுத்தி பேசியதற்கு வைரமுத்து மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு இந்து மாணவன் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் 12 நாட்கள் ஆகி இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. மாணவன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது தற்கொலை செய்து கொண்டாரா என்பதனை நீதி விசாரணைக்கு வைக்க வேண்டும். மேலும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கச்சத்தீவில் தேசிய கொடி ஏற்ற கோரிக்கை வைத்துள்ளோம். 19ஆம் தேதி சென்னையில் இந்து மக்கள் கட்சி சார்பில் அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணிக்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. கிருஷ்ண ஜெயந்தியை தேசிய குழந்தைகள் தினமாக அறிவிக்க வேண்டும். சென்னையில் கடந்த 15 தினங்களுக்கு மேலாக அறப்போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கு திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும். தூய்மை பணியாளர்களுக்கு எப்போதும் எங்களது ஆதரவு இருக்கும். ஆளுநர் பதவியை அவமதிக்கும் வகையில் கிறிஸ்தவ பெண்மணி உள்நோக்கத்தில் ஆளுநரை அவமதித்திருக்கிறார். திமுக அரசாங்கம் அந்த பெண்மணியுடைய பட்டத்தை ரத்து செய்ய வேண்டும். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெல்லும் கூட்டணியாக அதிமுக, பாஜக இருக்கிறது. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது. விலைவாசி உயர்வு, பொதுமக்கள் மற்றும் போலீசாருக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, போதைப்பொருள் கலாச்சாரம் அதிகரிப்பு, பாலியல் சீண்டல்கள் என தமிழகம் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டுள்ளது. மக்கள் திமுக ஆட்சிக்கு எதிரான மனநிலையில் உள்ளனர். 2026இல் மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள் என பேசினார். இந்து மக்கள் கட்சியினுடைய கரூர் மாவட்ட கிளையின் சார்பிலே இன்றைய தினம் அரவக்குறிச்சி பகுதியிலே புதிய கிளை துவக்க விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. கொடியேற்று விழா நடைபெற்றது. இந்து மக்கள் கட்சியினுடைய கரூர் மாவட்ட நிர்வாகிகளின் கூட்டமும் செயற்குழு கூட்டமும் அரவக்குறிச்சி பகுதியிலே மலைக்கோயிலூர் பகுதியிலே பகவதி அம்மன் திருக்கோவிலிலே சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே சில முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது, தொடர்ந்து இந்து சமயத்தை, ராமாயணத்தை, எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை இழிவுபடுத்துகின்ற வகையிலே இந்து சமயத்தை இழித்து பழித்து பேசக்கூடிய போக்கு தமிழகத்திலே அதிகரித்து வருகிறது. குறிப்பாக சமீபத்திலே சென்னையிலே நடைபெற்ற கம்பன் விழாவிலே வைரமுத்து அவர்கள் எம்பெருமான் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியை பைத்தியக்காரன் என்றும் குற்றவாளி என்றும் பேசி கேவலப்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாடு முழுக்க இதற்காக இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே கண்டன நிகழ்ச்சிகளும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் கொடுக்கக்கூடிய நிகழ்வுகளும் தமிழகம் முழுக்க நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கரூர் மாவட்ட இந்த கமிட்டியின் சார்பிலும் வைரமுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். வைரமுத்துவினுடைய அந்த வெறுப்பு பேச்சு, ஸ்ரீராமனை இழிவுபடுத்திய அந்த பேச்சுக்கு அவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்துகிறோம். இது சம்பந்தமாக ஜனநாயக அறப்போராட்ட நடவடிக்கைகளிலும் ஈடுபடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம் இந்த பகுதிகளில் எல்லாம் நாங்கள் முருகப்பெருமானுக்கு பெரிய விழா எடுத்தோம், அதிக கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்தோம் என்றெல்லாம் அறநிலையத்துறை அமைச்சர் பேசி வருகிறார். ஆனால் திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை என்று சொல்லி நேற்றைய தினம் நீதிமன்றத்திலே இந்து மக்கள் கட்சி கொடுத்த வழக்கிலே அறநிலையத்துறை தன்னுடைய நிலைப்பாட்டை திடீரென்று மாற்றிக்கொண்டு இந்த மலையிலே அசைவம் செய்யலாம், ஆடு கோழிகளை பலியிடலாம், அதற்கு ஆதாரம் இருக்குதுன்னு அறநிலையத்துறை ஒரு பொய் தகவலை கொடுக்கிறார். திராவிட மாடல் திமுக அரசு இந்த அறநிலையத்துறை இந்துக்களை, முருக பக்தர்களை ஏமாற்றுகிறது. அது திருப்பரங்குன்றம் மலை
பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே நீதிமன்றத்திலேயே அந்த மலை முழுவதும் முருகனுக்கு சொந்தம் என்கின்ற தீர்ப்பு இருக்கிறது. அதை சிக்கந்தர் மலை என்று பெயர் மாற்றம் செய்வது, அதை அறநிலையத்துறையே அதற்கு சாதகமாக நடந்து கொள்வது என்பது முருக பக்தர்களுக்கு இழைக்கப்படக்கூடிய, ஏன் தமிழ்நாட்டிற்கு இழைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய துரோகம். இன்னைக்கு ஒரு ஹிந்து மாணவன் ஒரு கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் மர்மமான முறையிலே மரணம் அடைந்திருக்கிறார். 12 தினங்கள் ஆகிவிட்டது, எந்த நடவடிக்கையும் இல்லை. நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் மற்றும் இந்து மக்கள் கட்சி, அதிமுக நிர்வாகிகள், பிஜேபி நிர்வாகிகள் சேர்ந்து மனு கொடுக்க போனா அவங்கள கைது பண்ணி இன்னைக்கு சிறையில் அடைச்சிருக்கிறார். இதற்கு என்னுடைய வன்மையான கண்டனம். அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இது விஷயத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும். யார் குற்றவாளி, மாணவன் கொலையா தற்கொலையா, இந்த விஷயம் குறித்து நீதி விசாரணை வைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றேன். அடுத்ததாக இந்து மக்கள் கட்சி சார்பிலே வருகின்ற 19ஆம் தேதி சென்னையிலே அமெரிக்கா இன்றைக்கு இந்தியாவை மிரட்டி வருகிறது, அதிகமாக வரி விதிப்போம் என்று சொல்லி. எனவே அமெரிக்க பொருட்கள், அமெரிக்கைய வர்த்தக நிறுவனம், கொக்கோ கோலா இருக்குது இல்லைங்களா, என்னென்னமோ இருக்கு, அந்த மாதிரியான அமெரிக்க நிறுவனங்களை புறக்கணிக்கக்கூடிய போராட்டத்தையும் வைரமுத்துவை கண்டித்தும் அமைச்சர் பொன்முடி சைவ வைணவ சமய நம்பிக்கைகளை இழிவுபடுத்தி பேசியதற்காக நீதிமன்றம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்தது. அந்த விஷயத்திலே காவல்துறை இன்றைக்கு பொன்முடிக்கு சாதகமாக அவர்கள் அந்த புகாரை முடித்து வைத்திருக்கிறார்கள். அதை கண்டித்தும் நடவடிக்கை எடுக்க கோரியும், அதே போல இந்த திருப்பரங்குன்றம் மலை, அதை சிக்கந்தர் மலை என்று அறநிலையத்துறையே சொல்வதை அதை கண்டித்தும் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே மிகப்பெரிய கோரிக்கை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி கச்சத்தீவிலே தேசிய கொடியை ஏற்ற வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைக்கிறோம். ஆகஸ்ட் 15 அதாவது சுதந்திர தினத்தன்று நம்முடைய ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அல்லது கடலோர காவற்படை மூலமாக கச்சத்தீவிலே தேசிய கொடியை ஏற்ற வேண்டும். அது கச்சத்தீவில் நம்முடைய மீனவர்களுடைய உரிமையை நிலைநாட்டும் என்பதை இந்த நேரத்திலே ஒரு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். தூய்மை பணியாளர்கள் கடந்த 15 தினங்களுக்கும் மேலாக அவர்கள் ஒரு அறப்போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள். திமுக கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, நாங்க வந்தா ஒப்பந்த பணியாளர் முறையை ஒழித்து நாங்க அரசு ஊழியராக உங்களை மாற்றுவோம். அதைத்தான் கேட்டு இன்னைக்கு அந்த மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த விஷயத்தை திசை திருப்பதற்காகத்தான் திமுக அரசு என்னென்னமோ முயற்சி பண்ணுது. சென்னையில் போராடுகின்ற தூய்மை பணியாளர்களுக்கு எங்களுடைய மேலான ஆதரவை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய தினம் மேதக ஆளுநர் அவமதிக்கப்பட்டிருக்கிறார். மனோன்மணியம் பல்கலைக்கழகம் அதனுடைய பட்டமளிப்பு விழாவிலே திமுக குடும்பத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, நான் ஆளுநர் கையால் பட்டம் வாங்க மாட்டேன் என்று சொல்லி மேடை நாகரிகம் இல்லாமல் இது மாதிரியான கீழ்த்தரமான ஒரு அரசியலை, ஆளுநர் நம்முடைய தேசியவாதி, அரசியல் சாசனப்படி அமைக்கப்பட்ட பதவி ஆளுநர் பதவி, அதை அவமதிக்கக்கூடிய வகையிலே இந்த திமுக காரங்க எப்பவுமே இந்த மாதிரி தரங்கட்ட அரசியலை நடத்துவாங்க. கவர்னர் படம் கொடுத்தா அவங்க வாங்க மாட்டாங்க. ஒரு கிறிஸ்துவ பெண்மணி வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு ஆளுநரை அவமதித்திருக்கிறார். தமிழகத்துடைய கல்வியை அவமதித்திருக்கிறார். மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் அந்த பெண்மணியினுடைய பட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்திலே முன்வைக்கின்றோம். வன்மையான கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். ஸ்டாலின் இதற்காக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். கிருஷ்ண ஜெயந்தி அதை குழந்தைகள் தினமாக, தேசிய குழந்தைகள் தினமாக அறிவிக்க வேண்டும். கிருஷ்ண ஜெயந்திக்கு வருகின்ற 2026 தேர்தலிலே வெல்லும் கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது. நிச்சயமாக இன்னைக்கு தமிழகம் மீட்போம், மக்களை காப்போம் என்று சொல்லி அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய யாத்திரைக்கு அலை அலையாக மக்கள் அந்த பிரச்சாரத்திலே பங்கெடுத்துக் கொள்கிறார். இன்னைக்கு உளவுத்துறை கூட அறிக்கைகள் அனுப்பி இருக்கிறது. எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு வருகின்ற கூட்டத்தை விட மிக அதிகமான கூட்டம் வரும். ஏன்னா 4 ஆண்டு காலம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை கொடுத்திருந்தார். இந்த ஆட்சியோடு ஒப்பிடுகிற பொழுது அந்த 4 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சியை கொண்டு வந்தார். இப்ப இருக்கிற ஆட்சி மக்களை வாட்டி வதைக்கின்ற ஆட்சி. சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து போயிருக்கிறது. எல்லா விலைவாசியும் உயர்ந்துருச்சு. பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, போலீஸுக்கே பாதுகாப்பு இல்லை. ஸ்டேஷனுக்குள்ளேயே தூக்கு போட்டுக்கிறான் ஒருத்தன். அப்ப ஸ்டேஷன்ல என்ன பாதுகாப்பு? காவல்துறை அதிகாரி SSI ஒருத்தர் வெட்டி கொல்லப்படுகிறார். எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் நடமாட்டம், பாலியல் சீண்டல்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறை,
கஞ்சா போதைப் பொருள் தமிழ்நாட்டில் அன்றாடம் வீழ்ச்சியை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம். எனவே இந்த தமிழக மக்களை அத்தனை பேருக்குமே இந்த ஆட்சிக்கு எதிரான ஒரு ஆவேசமான மனநிலையை இருக்கிறார்கள். நிச்சயமாக மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி பொறுப்பிலே வருவார். இந்த திமுக கூட்டணி திராவிட மாடல் ஆட்சி வீழ்த்தப்படும். 2026 அதற்காக அந்த தேர்தலிலே இந்து மக்கள் கட்சி களப்பணி ஆற்றும் என்பதை தெரிவிக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்.